பொன்மயமாக்கும் மந்திர விஷயம். ஒரு காலத்தில் கிராமத்தில் 3 நண்பர்கள் வாழ்ந்தனர். குமரன், சந்திரன் மற்றும் தீபா. இவர்கள் மிகுந்த உறவாடும் உறவினர்களாக இருந்தனர். கிராம மக்கள் இவர்களை சிறப்பாக மதித்தனர். ஒரு நாள் இந்த மூவரும் காட்டில் ஊரனை தேடி சென்றனர். அங்கு திடீரென்று ஒரு பெரிய மந்திரக் கல்லை பார்த்தனர். கல் மேலே ஒரு மர்மமான எழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த கல்லின் மேல் உள்ளது என்ன என்று குமரன் வியப்புடன் கேட்டான். சந்திரன் அதை மிக அருகில் சென்று பார்த்தான். இந்த மந்திரக் கல்லில் எழுதப்பட்டிருக்கும் வரிகளை படித்தால் அது உன்னை பொன்மயமாக்கும் என்று கூறுகிறது என்று சந்திரன் படித்தான். தீபா தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி, நாம் இது குறித்து அறிய வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கலாம் என்றாள். மூவரும் கூட்டாக அந்த மந்திரத்தை படிக்க முடிவு செய்தனர். ஒரு முறை அவர்கள் மந்திரத்தை படித்தபோது மந்திரக்கல் திடீரென ஒளிர்ந்து அவற்றின் முன்னால் ஒரு மர்மமான காட்சி தோன்றியது. நீங்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பொன்மயமாக்கப்படும் என்று அந்த காட்சி கூறியது. ஆனால் நீங்கள் இம்மூன்று களிலும் நெருக்கமாயிருக்க வேண்டும். உங்கள் நண்பர்களை இழக்காதீர்கள். மூவரும் உறுதியாகவும் பதட்டமாகவும் இருந்தனர். அந்த மந்திரத்தின் ஒளியில் மூவரும் பொன்மயமாக்கப்பட்டனர். குமரனுக்கு புதையலாக பல பொன் நகைகள் கிடைத்தன. சந்திரனுக்கு சீரான பாக்கியம் கிடைத்தது. தீபாவுக்கு ஒரு மாய விஷயம் கிடைத்தது. ஆனால் மந்திரத்தின் தத்துவம் நெருங்கி வரும்போது இவர்கள் மனதில் பேரும் இருந்தது. நாம் எப்போது நம் நண்பர்களை இழந்துவிடலாமோ என்ற பயம் எனக்குள் குதிக்கிறது என்றான் குமரன். சந்திரன் அதை சமாளித்து, நாம் எப்போது ஒருவருக்குள் நம்பிக்கை வைத்திருப்போம், அப்போது நாம் பாதுகாப்பாக இருப்போம் என்றான். தீபா அதை உணர்ந்து, நாம் எப்போதும் எங்களின் நலன்களை ஒருவருக்குள் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றாள். இது அனைவரும் ஒப்புக்கொண்டு மந்திரத்தின் மர்மத்தை முழுமையாக புரிந்து கொண்டனர். அப்போது மந்திரம் அவர்களை மீண்டும் சாதாரணமாக்கியது. அவர்கள் மீண்டும் வாழ்க்கை முறையில் திரும்பியதோடு எப்போதும் ஒருவருக்குள் நம்பிக்கை வைத்தனர். நாம் எப்போதும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று குமரன் கூறியதை கேட்டு சந்திரனும் தீபாவும் தலையசைத்தனர். இதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஒருவருக்குள் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தனர். அதனால் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்ந்தனர். மந்திரக்கல் பகுதி 2. மந்திரம் அவர்களை மீண்டும் சாதாரணமாக்கிய பின்னர் மூவரும் மந்திரக்கல்லின் சக்தி மற்றும் அதனால் தங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை நன்றியுடன் நினைத்தனர். கிராமத்திற்கு திரும்பிய பிறகு அவர்கள் அங்கு நடந்த விசித்திரமான அனுபவத்தை பற்றி பிறரிடம் கூறினர். கிராம மக்கள் அதனை ஆச்சரியத்துடன் கேட்டனர். மந்திரக்கல் எப்படி வேலை செய்கிறது என்று ஒரு பெரியவர் கேட்டார். குமரன் நிதானமாக உதிர்ந்து, அது நம் நம்பிக்கை மற்றும் நம் நண்பர்களின் உறவுக்கு மதிப்பளிக்கிறது என்றான். சந்திரன் சொன்னான், நாம் மந்திரத்தின் மூலம் மட்டுமல்ல, நம் மனதில் நம்பிக்கை இருந்தால் அதுவே நம் வாழ்வை பொன்மயமாக்கும். தீபா இழுத்துச் சென்று, நாம் எப்போதும் எங்களின் நலன்களை ஒருவருக்குள் பரிமாறிக்கொள்வது முக்கியம் என்றாள். அப்போது கிராம மக்கள் அந்த மூவரின் அறிவுரைகளை கேட்டு மகிழ்ந்தனர். கிராமத்தில் புதிய மாற்றங்கள் வந்தன. அவர்கள் அனைவரும் ஒருவருக்குள் நம்பிக்கை வைத்து நன்மைகளை பகிர்ந்து கொண்டனர். குமரன், சந்திரன் மற்றும் தீபா எல்லோருக்கும் உதவியாக இருந்தனர். கிராமத்தில் ஒற்றுமை அதிகரித்தது. ஒரு நாள் மூவர் மீண்டும் காட்டிற்கு சென்று மந்திரக்கல்லை பார்த்தனர். அந்த மந்திரக்கல் இன்னொரு முறை ஒளிர்ந்து அவர்களுக்கு ஒரு செய்தி தெரிவித்தது. நீங்கள் நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையை காப்பாற்றியிருக்கிறீர்கள். உங்கள் கிராமம் எப்போதும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று அந்த கல் கூறியது. அவர்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் அங்கு இருந்து திரும்பினர். மூவரும் வாழ்நாள் முழுவதும் நண்பர்களாகவும் ஆதரவாளர்களாகவும் இருந்து கிராமத்தில் ஒற்றுமையை கொண்டு வந்தனர். அந்த மந்திரக்கல் அவர்கள் நம்பிக்கை மற்றும் நண்பர்களின் உறவின் அடையாளமாக அமர்ந்தது. அவர்களின் கதை மற்றவர்களுக்கு ஒரு பிரமுகமாக மாறியது. எப்போதும் அவர்கள் தங்களின் அனுபவத்தை அடுத்த தலைமுறையினர் கேட்கும்போது அனைவரும் ஆச்சரியமாகவும் தங்களின் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கு முன் வந்தனர். இதனால் குமரன், சந்திரன் மற்றும் தீபா ஆகிய மூவரின் வாழ்க்கையும்
மற்றவர்களின் வாழ்க்கையையும் பொன்மயமாக்கிய அதிசய மந்திரக் கல் என்றுதான் அவர்களின் கதை நிறைவு பெற்றது. அதை நிறைவு